லெட்ஸே இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் கட்டி போட்டு நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவ கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணு நிஜமாலே என்னை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிச்சுன்னு அர்த்தமா? அவளுக்கு நான் வேறு எந்த சாய்ஸுமே கொடுக்கல. நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நின்று கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ அவள் நிஜமாலே என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா என்ன? அந்த இடத்துல ஃப்ரீவில் இருக்கணும்ல, அப்போ தான் லவ் எக்ஸிஸ்ட் ஆக முடியும். ஃப்ரீவில் இல்லாத இடத்துல லவ் எப்படி எக்ஸிஸ்ட் ஆக முடியும்? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, லவ் எக்ஸிஸ்ட் ஆக, ட்ரூ லவ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அந்த இடத்துல ஃப்ரீவில் இருக்கணும். அது ஒருத்தங்க அவங்க ஓனில் சூஸ் பண்ணி லவ் பண்ணுறேன் அப்படின்ற அந்த லவ் அப்படி தான் வரணும். அது தென் நீ என்னை லவ் மட்டும் தான் பண்ணணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அது ட்ரூ லவ்வாக இருக்குமானே தெரியாதுல்ல. ஸோ லவ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா ஃப்ரீவில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன் இப்போ நான் இதை சொல்கிறேன்னா, காட் நம்மளை க்ரியேட் பண்ணது நம்ம அவரை சூஸ் பண்ணணும், அவரை லவ் பண்ணணுன்றதுக்காக. இப்போ அந்த லவ் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்காக தான் நமக்கு ஃப்ரீவில் கொடுத்துருக்காரு. அந்த ஃப்ரீவில்லை யூஸ் பண்ணி நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம குட் பண்ணணும், காடையும் ஒபே பண்ணணுன்றது தான் கான்செப்ட். ஸோ நமக்கு மாரலி தெரியல எது குட்டு எது பேடுன்னு. நம்ம அந்த குட்டையும் தாண்டி அந்த கெட்டதுன்னு ஒரு விஷயம் பண்ணுறோம்ல, ஒரு விஷயம்ல நிறைய விஷயம் பண்ணுறோம். அந்த விஷயம் எல்லாமே காடுக்கு அகென்ஸ்டாக நம்ம சூஸ் பண்ணுற விஷயம். ஸோ காட் ஈவில் திங்ஸை க்ரியேட் பண்ணலை, காடு கிட்டேருந்து ஈவில் வரல. நமக்கு ஃப்ரீவில் கொடுக்கும் போது இந்த ஹேட், ஆங்கர் அதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகி தான் ஆகணும். அதோட கான்சிக்வன்சஸ் தான் இங்கே இருக்க எல்லா ஈவல்னஸும். எனக்கு இது கிளியராக இருக்குது. காட் நம்மளை க்ரியேட் பண்ணது நம்ம அவரை லவ் பண்ணேன். ஸோ அந்த லவ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா ஃப்ரீவில் இருந்து தான் ஆகணும். ஸோ ஃப்ரீவில் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அப்போ அந்த இடத்துல ஹேட், ஆங்கர் அதெல்லாம் இருந்து தான் ஆகணும். நான் அந்த ஃப்ரீவில்லை யூஸ் பண்ணி ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு காட் தான் என்னை பண்ண வச்சாருன்னு சொல்கிறது கரெக்டான விஷயமானு எனக்கு தெரியல.